இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே மாலை நேரத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. செய்திக்கு செல்வதற்கு முன்பாக விசேஷமாக நம்முடைய மத்தியில் இருக்கிற சுவிசேஷகர் அன்பு சகோதரர் டேவிட் ஜெயக்குமார் அவர்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ கூட்டங்கள் இருந்தாலும் அவர் அநேக புத்தகங்களை எழுதுவார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, சாமுவேல் சுதாகர் அவர்கள் இருந்தபொழுது அநேக புத்தகங்களை டெடிகேட் பண்ணி அதை வெளியிட்டு இருக்கிறார். இதனுடைய தலைப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. என்னது? மனிதர்களுக்கு இருக்கிறது தான் ஆசை, டிசையர். வாங்க பிள்ளைர் முன்னலாம். அன்பு சகோதரனுக்காக இந்த புத்தகத்துக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த பிறகு இந்த புத்தகத்தை நாம் வெளியிட போகிறோம். அவருடைய ஊழியங்கள் அநேகமாக இருந்தாலும் நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற ஒரு தேவதாசன். அன்பு டாக்டர் ஜான் ஜோசப் அண்ணன் இருந்த நாட்களிலே நம்மோடு கூட இணைந்திருந்தவர். இன்றைக்கும் அவர் இணைந்திருக்கின்றார். அநேக புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகங்கள் அநேகத்தை போன முறை ஒரு 4-5 புக்கை எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நான் அதை வாசித்து பார்த்தேன். பலவிதமான ரகசியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவதாசர்களுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? வலது கரத்தை உரைத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய தாசனுக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக ஊழியத்தின் மத்தியிலும் ஆண்டவரே அமர்ந்து உம்முடைய சமூகத்தில் நீர் கொடுக்கிற வார்த்தைகளை புத்தகமாக எழுதி இன்றைக்கும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் கட்டுண்டவராக இருந்தாலும் அவர் எழுதின நிருபங்களை நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக உம்முடைய தாசனுக்கு நீர் வெளிப்படுத்துகிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த புத்தகம் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆசைகள் என்ன என்பதை இந்த புத்தகத்தின் மூலம் நீர் வெளிப்படுத்தி காட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். அரசாங்க ஊழியத்திலே கர்த்தாவே நல்ல நிலைமையிலே ஒரு என்ஜினியராக இருந்து அதை இயேசுவின் நாமத்திற்காக ரிசைன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தாசன். ஒரு குறையும் அவருக்கு வரக்கூடாது. அவரையும் உடன் ஊழியரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புத்தகத்தை நாங்கள் ஒரு மனமாக எல்லாரும் இணைந்தவர்களாக இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமாம். எல்லாரும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் உற்சாகமாய் சொல்லுவோமா? நீங்கள் தான் கொடுக்கணும். நன்றி, நன்றி, தேங்க்யூ. பிதாவே, அருமையான மாலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. தெய்வ ஊழியர்கள், எங்கள் அன்பு சகோதரர்கள் டேவிட் ஜெயக்குமார் அவர்களும் சகோதரன் சாலமன் அவர்களையும் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதியும். அவர் வெளியிட்டிருக்கிற புத்தகங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து இன்னும் உமக்காக பிரகாசிக்க நாங்கள் ஒருமனமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு மாலை வேளையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வியாதிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சரீரங்களையும் எல்லைகளையும் விட்டு வெளியேறும்படி ஒருமனமாய் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக, பொல்லாத ஆவிகளுடைய தந்திரங்கள், சதி திட்டங்கள், ஆமானின் வல்லமைகள் அதமாக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறான். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. உதவிக்கு அநேக ஆட்களை, நல்ல ஆட்களை கொடுங்க ஆண்டவரே. நேர்மையான ஆட்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வருமானங்கள் இல்லையே, குடும்பத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லி புலம்புகிற பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதற்காக நன்றி. இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக நற்செய்திகள் உங்களை தேடி வரும் என்று நீர் சொல்லுவதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளை பாக்கியமைக்காக காத்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு நிறைவானவைகள் இறங்கி வரட்டும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அவைகள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. மீட்பு உண்டாகட்டும். கடன் பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. நாளிலும் கூட்டங்களை முடித்து பிள்ளைகளை சுகபத்திரமாய் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. அவள் வாகனங்களிலே
உம்முடைய கரம் பாதுகாப்பாய் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குடும்பங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். சகல துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நாளின் ஆராதனையில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.